ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகேஎஸ்ஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. ஸோ நியூஸ் அப்படின்றத விட ஏகேஎஸ்ஆரே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சாரே தொடர்ந்து தற்பொழுது ஏகேஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ஏகேஎஸ்ஆர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க வேண்டுமா இல்ல கார் ரேஸில் மட்டும் பங்கேற்றால் போதுமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு திரைப்படங்களை கொடுத்து வந்த ஏகேஎஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக 2 வருடத்திற்கு ஒரு திரைப்படங்களை கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது. என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது ரீசெண்டா ஏகேஎஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல என்னால் எவ்வளவு காலம் கார் பந்தயத்தில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுவேன் அப்படின்றதையும், இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் கார் பந்தயத்தில் மட்டுமே பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 3 வருடங்களாக துபாயை மையமாக கொண்டுதான் வசிச்சுட்டு வர்றேன். அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டிற்கான கார் பந்தய திட்டங்களை தயார் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு பேட்டியில ஏகேஎஸ்ஆர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நடிப்பை விட முதலாவதாக ஏகேஎஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டா இருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இதனால ஏகேஎஸ்ஆர் சினிமா விட்டு போக போறாங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போக வாய்ப்பு குறைவுதான். ஆனா 3 வருடம் அல்லது 3 வருடத்திற்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு ஒரு திரைப்படம் தான் கொடுக்க வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இதற்கு முன்னாடி 2 வருடங்களுக்கு ஒரு திரைப்படம் கொடுத்த ஏகேஎஸ்ஆர் இதன் பிறகு 3 வருடத்திற்கு ஒரு திரைப்படம் தான் கொடுக்க அதிகமான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஏகேஎஸ்ஆர் சினிமாவில் நடிக்க கூட போகாமல் அதிகமான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இன்னும் 2 அல்லது 3 திரைப்படங்கள் மட்டுமே நடிப்பாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகமாக கார் ரேஸ்ல தான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு இன்டர்வியூ ஏகேஎஸ்ஆர் சொன்னது எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படம் மற்றும் கார் ரேஸ் இரண்டிலுமே கலந்துக்கலாமா இல்ல ஏதாவது ஒன்றில் மட்டும் கலந்துக்கலாமா அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.